கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதற்காக களத்திற்கே வந்திருக்கிற உங்களை எல்லாம் நன்றியோடு வணங்குகிறேன். இந்த காத்திருப்பு போராட்டம் கடந்த 25 நாட்களாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்திலே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு 50% பணப்பலன்கள் மட்டும் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலமாக மீது 50% மறுக்கப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு நிலைகளிலே வடக்காடு மன்றங்களிலே உச்ச நீதிமன்றம் வரை சென்று இந்த மாதிரியான வழக்குகளுக்கு ரெடிமேடாக தீர்ப்பே உள்ளது. என்னன்னா, இந்த பணப்பலன்கள் ஓய்வூதிய பணப்பலன்களை நிறுத்தி வைப்பதற்கு எந்த காரணத்திலும் எந்த காரணத்துக்காகவும் நிறுத்தி வைக்கக்கூடாது என்று தெளிவாக தீர்ப்புள்ள நிலையிலும் நம்முடைய பல்கலைக்கழகம் இதனை 12 ஆண்டு காலமாக கருத்திலே கொள்ளாமல் இதை மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறது. தொழிற்சங்கங்கள் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டாலும் அதற்கான பதில் இதுவரை இல்லை. ஆகவே அரசு நோக்கி நம்முடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அரசு ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தினால் இது போன்ற விஷயங்களை வெகு எளிதாக தீர்த்துவிட முடியும் என்கின்ற காரணத்தினாலே தான் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நாங்கள் கோருகிறோம். அரசு நினைத்தால் ஒரு நிமிடத்தில் ஒரே ஒரு அரசாணை போடுவதன் மூலமாகவே இதனை தீர்த்துவிட முடியும். இது மட்டுமல்ல, எங்களுடைய தோழர்கள் அயற்பணி சென்றவர்கள் இந்த பல்கலைக்கழகம் நிதி சிக்கலிலே இருந்த பொழுது 2012ஆம் ஆண்டு அப்போது இருந்த ஆட்சியர் மரியாதைக்குரிய சிவதாசன் IAS அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அயற்பணிக்கு இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களை சிலரை அனுப்பலாம் என்ற முடிவை அவர் எடுத்து அறிவித்தார், அரசுக்கு கொடுத்தார். அதன் அடிப்படையில் அரசு அந்த கோரிக்கை அந்த பரிந்துரையை ஏற்று நம்முடைய ஊழியர்களில் கிட்டத்தட்ட 4500 பேருக்கு மேற்பட்டவர்களை இன்றைக்கு ஆசிரியர் ஊழியர்களை அயற்பணிக்கு அனுப்பியுள்ளது. ஆனால் நம்முடைய தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையை அரசு அந்த நேரத்தில் புறக்கணித்த காரணத்தால் நம்முடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால், அப்படி அவர்களை அயற்பணி அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அயற்பணிக்கு செல்லக்கூடியவர்கள் அதிக சம்பளம் பெறுகின்றவர்களாக இருப்பவர்களை முதலில் எடுத்து அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்புகின்ற போதும் அவர்களுக்கு எந்தெந்த இடங்களுக்கு நீங்கள் அனுப்புவீர்கள், எத்தனை பேர்